வணக்கம். இன்று பிறன் இல் விழையாமையின் 5வது குறளை நாம் காண இருக்கிறோம். பிறன் இல் விழையாமை அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றவருடைய மனைவியை விரும்புதல் அப்படிங்கிற பொருளில் தான் வள்ளுவனார் இங்கே கூறியிருக்கிறார். ஆனால் இந்த காலகட்டம், இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது பிற பெண்களை விரும்புபவன் நாமளே பார்க்குறோம். ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட அவளை தொடர்ந்து சென்று துன்புறுத்தி அவளை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இதுவும் அப்படித்தானே வரும். ஒரு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவு மிக நெருக்கமான உறவு. அப்படி இருக்கக்கூடிய மனைவியை ஒருவன் கவர விரும்புகிறான் அல்லது விரும்புகிறான் என்று சொன்னாலே அது கெடுதல்னு சொல்கிறார். ஆனால் அதற்கும் மேலாக பிற பெண்களை விரும்புதல் என்பதும் தவறு தானே. அவ்வாறு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தாத பெண் வேண்டாம் என்று ஒதுங்கி சென்றாலும் அவளுடைய முகத்தில் அமிலத்தை ஊற்றுவது, அவளுக்கு இழிப்பெயரை ஏற்படுத்துவது, ஊடகங்களில் அவளை பற்றிய தவறான கருத்துக்களையும் பதிவுகளையும் போடுவது என்று கொடிய செயல்களை செய்து வருகிறார்களே, இதற்கு என்ன சொல்லுவது? பிறன் இல் விழையாமை என்று வள்ளுவனார் கூறியது அந்த காலத்தை. ஏன்னா மற்றவங்கள்லாம் அந்த மாதிரி அவங்க யாரும் விரும்பலை. ஆனால் இப்போ அந்த மாறுபட்ட கண்ணோட்டம் மக்களிடையே காணப்படுகிறது. இது எங்கேயோ ஒரு தவறு நடந்து வருகிறது. நம்மெல்லாம் சொல்கிறோம் ஊடகங்களால் தான் நடக்குதுன்னா உண்மைதான். இந்த அளவுக்கு ஊடகங்கள் வெளிப்படையாக எதையுமே கூறியது கிடையாது, பாலுணர்வை தூண்டியது கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இது மிக அதிகமாக காணப்படுகிறது. இளைஞர்களும் சிறுவர்களும் கூட இத்தகு பாடங்களை அல்லது இந்த செயல்களை ஊடகங்களின் வழியாக தெரிந்து கொண்டு தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்ய துணிகிறார்கள் என்பது அப்பட்டமான உண்மை. இதை மறுக்கவே முடியாது. இப்போ தான் இந்த நிலைகள் மிக அதிகமாக பரவலாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. வருந்தற்குரிய செய்திதான். வள்ளுவனார் கூறியதை இப்பொழுது காணலாம். 5வது குறளுக்கு நாம் போகலாம். எளிதெனையில் இறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. எளிதெனையில் இறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. இந்த குறளுக்கு பொருள் சொல்ல வேண்டும் என்றால், எளிது என இல் இறப்பான், பிறருடைய மனைவியை விரும்புதல் மிகவும் சுலபமான காரியம். ஏன்னா ஒருத்தட்ட போய் நான் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னால் அந்த பொண்ணு என்ன செய்யும்? பதைத்து போகும், வெளியில் சொல்ல முடியாமல் புழுங்கிவிடும். இது அவனுக்கு ஏற்றுக்கொள்ளும். உடனே என்ன பண்ணும்? இந்த அம்மா எதாவது செஞ்சாலும் வெளியில் சொல்லாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவனுக்கு வந்து விடுகிறது. பெண்கள் பயந்து விடுகிறார்கள். தன் கணவனிடமோ சகோதரனிடமோ பெற்றோரிடமோ இதனை பற்றி கூறுவதற்கு பயப்படுவது என்பது இவனுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது. அதைத்தான் எளிது என இல் இறப்பான் என்கிறார். இது ரொம்ப எளிமையானது தானே. அவங்க பயந்துக்குவாங்க இல்லையா, வெளியில் சொல்ல பயந்துக்குவாங்க. அதனால் நாம் இவர்களை என்ன வேணாலும் செய்யலாம், நம்முடைய விருப்பத்தை இவர்களிடம் தெரிவிக்கலாம் என்று துணிகிறார்கள். இப்படி துணிபவர்கள் எய்தும் எஞ்ஞான்றும், எங்கும் எப்பொழுதும் என்ன நடக்கும் அப்படின்னா விழியாது நிற்கும் பழி, நீங்காமல் பழியே நிலைத்து நிற்கும். பிறருடைய மனைவியை அடைவது அல்லது விரும்புவது என்பது மிகவும் எளிமையான செயல் என்று எண்ணி ஒருவன் துணிந்தால் அவனுக்கு விஞ்சி நிற்பது எந்த நாளும் பழிச்சொற்களும் அவமானமுமே ஆகும் என்று இந்த குறள் கூறுகிறது. நன்றி. நாளை நாம் காணலாம்.